விஜய் என்றைக்கு கட்சி ஆரம்பித்தாரோ அன்றிலிருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் அந்தந்த கட்சியில் இருக்கிற கொஞ்சம் விவரம் தெரிந்தவர்கள் என்று கருதப்பட்டவர்களும் விஜயை நோக்கி தான் எல்லா ஆயுதங்களையும் அவங்கவுங்க திறமைக்கு தகுந்த மாதிரி யோசனைக்கு தகுந்த மாதிரி ஆயுதங்களை எடுத்துறாங்க. ஏன் இவ்வளோ பேர் ஒரு ஆளை நோக்கி செலுத்துகிறாங்க? அவர் வந்து ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவராக இருந்தால் அவங்கள பேரை சொல்லவே மாட்டாங்க, அலட்சியப்படுத்திட்டு போயிடுவாங்க. இப்போ ஸ்டாலின் அவர்கள் ஒரு பேரே சொல்லி நம்ம பார்க்கல எந்த இடத்துலையுமே. அவர் சொல்லனா அவருடைய ஆட்கள் பூரா சொல்கிறாங்க, அவருடைய செயல் பூராவும் அதை நோக்கி தானே இருக்குது. பேரை குறிப்பிடாவிட்டாலும் செயல் பூராவும் அதை நோக்கி தான் இருக்குது. இப்போ ஒரு மாநாடுன்னா திமுக மாநாடு அப்படின்னு சொல்லிட்டோம்னா 3 நாள் நடக்கும். திருச்சியிலேயே நம்ம பார்ப்போம். 3 நாள் நடக்கும். 3 நாளும் காலையில் ஆரம்பித்து இரவு 1 மணி 2 மணி வரைக்கும் 10 மணிக்கு பிறகு நாடகத்தை போடுவாங்க. நடக்கும், கலை நிகழ்ச்சிகள் நடக்கும், பட்டிமன்றம் நடக்கும், எல்லாம் பட்டிமன்றம், கலைஞர்கள் எல்லாமே நடக்கும். ஆனால் இன்றைக்கி மாநாடுன்னு ஏறக்குறைய 30-40 கோடி செலவு பண்ணி ஒரு மாநாடு போட்டு அந்த மாநாட்டில் 6 மணிக்கு இவர் வந்து 7 மணிக்குள்ளே முடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் முடிக்கிறதுக்கு 30 கோடி ரூபா செலவு செய்கிறாள். இந்த பணம் எங்கே இருந்து வந்தது?